ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கீரை புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கீரை சாதம் செய்கிறதுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கீரை கிடைச்சாலும் செய்யலாம். முக்கியமாக புளிச்ச கீரை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு சாதம் எப்போயுமே உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, ஒரு பெருங்காய கட்டி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். வறுக்கும்போதே நல்லா வாசம் வரும். நல்லா செவந்த பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கீரையை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த கீரை வதக்கிறப்ப நம்ம கொஞ்சம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப வேகமாக வெந்துடும். இது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பேருக்கு தேவையான அளவு சாதம் பண்ணுறதுனால தேவையான அளவு மட்டும் புளி சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக கீரை பொரியல், கீரை கூட்டு அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாதமாக கீரை சாதமாக பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொடியும் கீரையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வரமிளகா ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இப்போ சிவக்க நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உங்கள் 2 பேருக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மசாலா பொடி, கீரை பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கீரையோட புளியும் சேர்த்து அரைச்சதுனால நல்ல புளி சாதம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். புளியோதரை மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இந்த மாதிரி ஒன்று போல். இதுக்கு சைடிஷ் முட்டை இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கீரை புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸில் வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டான கீரை புளி சாதம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.